சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜயா கிட்ட போயிட்டு என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பூசாரி அம்மாவை நீங்கள் தானே அனுப்பிவிட்டீங்க, அவங்க சொன்ன மாதிரியே இப்போ இவருக்கு அடிபட்டு படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னனே மாஸ்டர், அவங்க சொல்கிறது அப்படியே நடக்கும், அதனால் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிற போதே நம்ம முத்தை இருந்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இவங்க சொல்லி தான் அன்னைக்கு வீட்டுக்கு அந்த பூசாரி ஃப்ராடு வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்டா, சரி இவங்க சொல்லி தான் அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி பாரு, உன் பொண்டாட்டியால் இப்போ என் புருஷன் இங்கே வந்து படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஃப்ராடு. இதை நம்பி அந்த ஃப்ராடு சொன்னுச்சுன்னு சொல்லிட்டு மீனாவை நிமிஷத்துக்கு நிமிஷம் காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்பாவுக்கு இப்படி நடந்தது கூட இவங்களே கூட காரணமாக இருக்கலாம்ல. ஏன்னா உங்களுடைய வீக்னஸை புரிஞ்சு இந்த அம்மாவே ஏற்பாடை பண்ணியிருக்கலாம்ல. இது எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு டயல் பண்ணுறாங்க. மீனாவோட நம்பரு சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவை ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க. அந்த பூசாரி அம்மாவை அனுப்புனது இதோ இந்த சிந்தாமணி தான். இது சொல்கிறது உண்மை நீ நினைக்கிறியா? எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓம்பாட்டை கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கா.